மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். தங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த ஆட்சி மிக சிறப்பாக நடந்து வருகிறது. அதனை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், நீங்கள் குறிப்பாக அந்த காவல்துறை மீது ஒரு தனி கவனம் செலுத்த வேண்டும். காவல்துறைக்கு வானளவு அதிகாரம் வழங்கி உள்ளது போன்று அவர்களின் செயல்பாடு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. சட்டத்திற்கு உட்பட்டு, சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த மனப்போக்கை அவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள் சில அதிகாரிகள். இது உள்ளபடியே ஒரு மனவேதனையை ஏற்படுத்துகிறது. சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் என்பதுதான் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஆட்களை பார்த்து ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஒரு தனி சட்டத்தை யார் வழங்கினார்கள் என்றுதான் தெரியவில்லை. காவல்துறைக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும். ரவுடிகளை பார்த்து நாங்கள் பயப்படுறோம், பொறுக்கிகளை பார்த்து பயப்படுறோம், கொலைகாரனை பார்த்து பயப்படுறோம். அதெல்லாம் நியாயமாக இருக்கும். போலீஸ்காரனை பார்த்தா பயப்பட வேண்டிய ஒரு சூழல் ஆகுது. மனு கொடுக்க போனால் மனு கொடுக்கணும் அச்சுறுத்துறது, பொதுமக்களை பயன்படுத்துறது, ஒருமையில் பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறது, இந்த மனப்போக்கு என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது தங்களின் ஆட்சிக்கு ஒரு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணும். ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். இதை நாங்கள் மேலும் பயன்பெற வேண்டும். ஆக இதனை நீங்கள் கருத்தில் கொண்டு ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நான் எல்லா அதிகாரியும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, சில அதிகாரி மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உங்களுடைய அந்த வழிகாட்டுதல் நீங்கள் கட்டாயம் தெரிவிக்கணும். ஒரு என்ன கேட்டால் அரசும் நீதிமன்றமும் இணைந்து தான் பொதுமக்களுக்கு நீதியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு முக்கிய மன்றமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஒருமித்த கருத்தோட இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய சமீப காலமான இந்த கலைகளை எடுக்க வேண்டும். ரவுடிசத்த, கட்ட பஞ்சாயத்து, மற்ற எல்லாத்தையும் நம்ம எப்படி ஒழிக்கிறோமோ அதே வகையில் இந்த காவல்துறையின் அத்துமீறல், விதிமீறல், இவர்களை நம்ம கட்டுப்படுத்தணும். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், ஒரு போலீஸ் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு காவலத்திலும் முதல்ல ஒட்ட சொல்லுங்கள். பொதுமக்கள்கிட்ட அவங்க என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது, இந்த விதிகளை ஒவ்வொரு காவலத்திலும் ஒட்டணும். அப்படி இருக்கும்போது தான் பொதுமக்களும் காவல் அதிகாரி எப்படி நடந்துக்கணும், காவல்துறைக்கு நம்ம எந்த அளவுக்கு பணிவாக எந்த தகவலை சொல்லணுன்ற பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிட்டும், போலீஸும் தெரிஞ்சுக்கிட்டும். தயவு செஞ்சு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இந்த காவல்துறை கொண்டு வாங்க. இந்த காணொலியை உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நான் பதிவிருக்கிறேன். தயவு செஞ்சு ப்ளீஸ் சார், சிஎம் சார் ப்ளீஸ்.